இப்போ உதயநிதிக்கு யாரோ இன்னைக்கு எழுதி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஏதோ பேசுறாரு. டிஸ்மிஸ் செய்யப்பட்ட அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. கூலி வாங்கி கொண்டு கொலை செய்பவர்கள் அதிகமாகி கொண்டு இருக்கிறார்கள். சிறையிலேயே கஞ்சா விற்கப்படுகிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எந்த அளவிற்கு கரோனா நேரத்தில் ஒரு சேவையை செய்திருக்கிறார் என்று என்னால் துணிச்சலாக சொல்ல முடியும். இன்னைக்கு பாரத தேசத்தில் மட்டும் இல்லை, 150 கோடி நாடுகளில் மக்கள் கொரோனாவில் பாதிக்கப்படாமல் இருந்தார்கள் என்றால் அதுக்கு மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கொண்டு வந்த தடுப்பூசி தான் காரணம். இன்னைக்கு உதயநிதியும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், அந்த நாட்டு மக்களும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றால் அந்த தடுப்பூசி தான் காரணம். அதனால ஒரு தனிநபர்களையே விமர்சனம் செய்வதை நாம் தமிழகம் ஒற்றுக்கொள்ளாது. தொடர்ந்து ஒரு பிரதம அமைச்சரை எப்படி நீங்க விமர்சனம் செய்து கொண்டே இருப்பீர்கள்? அவர் என்ன இந்த நாட்டுக்காக அவங்களோட அமைச்சர்கள் மாதிரி சுருட்டிட்டு இருக்காரு. 10 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. உதயநிதி என்ன சொல்றாரு? உங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் போட்டுட்டு அப்படிதான் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக தனது வாழ்நாளையே அவர் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அன்னைக்கு ஏஐ மாநாடு, உலக தரம் வாய்ந்த இந்த ஏஐ மாநாடு உலகத்திலேயே முதல் முறை அதை நடைமுறைப்படுத்தி மருத்துவம், விவசாயம், பொதுநலம், சிறு குறு தொழில்கள் எல்லாத்துலேயும் இந்தியா முன்னேற போகிறது. தமிழ்நாடு மாதிரி இல்லை, தமிழ்நாடு பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறது. அதனால உதயநிதிக்கு முதலில் மோடி அவர்களை பற்றி, அவரின் உயரத்தை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. தானாக ஒரு டீ கடையில் இருந்து அரசியலுக்குள்ள வந்து உயர்ந்து பிரதமராயிருக்கிறார். நீங்க கலைஞரின் பேரன் என்பதற்காக, முதல்வரின் மகன் என்பதற்காக நீங்க உதயநிதி இவங்களோட பகையனோ இல்லைன்னா எங்க இருப்பாரு? கடைசி பெஞ்சில் உட்கார்ந்துருக்க வேண்டிய அவர் இன்னைக்கு பிரதமரை பத்தி பேசுகிறாரா? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பிரதமர் அவர்கள் கரோனா நேரத்தில் எப்படி பணியாற்றினார்கள் என்பதை நீங்க இந்த கேள்வி கேட்கறதுனாலே நான் இந்த கூட்டத்திலே சொன்னேன். அதனால அவரால் தான் பல பேர் இன்று நாம் ஆரோக்கியமாக கரோனாவை தாண்டி இருக்கிறோம் என்பதற்கு பிரதமர் மோடிக்கு எடப்பாடி பழனிசாமி முரட்டு அடிமையாக செயல்படுகிறார். எம்ஜிஆர் இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அழிவு பாதிப்பை எடுத்து செல்வதை கண்டு கண்ணீர் விட்டுப்பார்னு சொல்லுங்க. இப்போ உதயநிதிக்கு யாரோ இன்னைக்கு எழுதி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஏதோ பேசுறாரு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு கலைஞர் இருந்திருந்தால், இன்னைக்கு ராஜீவ்காந்தி இருந்திருந்தால், காங்கிரஸ் கூட அவரை கொன்றவர்களை இன்னைக்கு கூட வைத்து கொண்டாடி கொண்டிருப்பவர்களை, அன்னைக்கு ராஜீவ்காந்தி கொலைக்கு காரணமாக இருந்தார்கள் ஏதாவது ஒரு காரணத்தில் என்பதற்காக டிஸ்மிஸ் செய்யப்பட்ட அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்னைக்கு அவரோடு அவங்க கூட்டணி வைத்திருக்கிறார்கள். காமராஜர் இருந்திருந்தால் இன்னைக்கு இவங்க கூட்டணியை பார்த்து கண்ணீர் வடித்திருப்பார். எம்ஜிஆர் பத்தி இவர் சொல்றாரு. ஆனா காமராஜரை தோற்கடித்த ஒரு கட்சியோடு காங்கிரஸ் கூட்டணி வைத்துக் கொண்டு இன்னைக்கு மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் எந்த கட்சியை எதிர்த்து பேசினாரோ அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். காமராஜர் இருந்தார் இந்த கூட்டணியை பார்த்து கண்ணீர் வடித்திருப்பார். விஜயகாந்த் இருந்தார் இந்த கூட்டணி, உங்க கூட்டணியை பார்த்து கண்ணீர் வடித்திருப்பார். இன்னைக்கு மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தேசியவாதியாக இருந்தார். அவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அவர் என்ன நினைத்தாரோ அதை இன்று செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் உதயநிதி என்ன பேசணும்னு தெரியாம பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான். இன்று பல தலைவர்கள் இருந்தால் அவர்கள் திமுக கூட்டணியை பார்த்து கண்ணீர் வடிப்பார்கள். 10 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள். உதயநிதி முதலில் மற்றவர்களை பற்றி பார்த்து பேசுவதை விட்டுட்டு உங்களோட ஆட்சியில 10 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. ஈடியை பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொல்றீங்களே, ஈடி சொல்லி 3 முறை வழக்கு பதிவு செய்யாம இருந்துட்டு இன்று உயர் நீதிமன்றம் சொன்ன பிறகு வழக்கு பதிவு செய்யாமல் இன்னைக்கு பழிவாங்கும் நடவடிக்கை என்று சொல்கிறீர்களே. நேரு அவர்கள் ஊழல் செய்தார்கள் என்பதற்கு அதிகாரப்பூர்வமான ஆதாரத்தின் அடிப்படையில் தான் உயர்நீதிமன்றம் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறது.
யார் என்ன சொன்னாலும் செய்யுது, நான் ஊழல் செய்வோம், எல்லாரும் போராடணும், ஆனால் நாங்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வருவதற்காக ஆடம்பரமாக நிகழ்ச்சிகளை நடத்துவோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அடி அவர்களுக்கு காத்திருக்கிறது. பாகிஸ்தானை தலைமையாக பயங்கரவாத அமைப்புகளுக்கு 6 பேரை டெல்லி போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மிக பயங்கரமான ஒன்று. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது. இதில் நான் தம்பி அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமாக இருக்கணும். ஒன்று சரவணன் உடனே பார்டர்லாம் நாங்களா பார்க்குறோம், நாங்கள் உங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள தீவிரவாதிகள் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் உட்கார்ந்து பாதுகாப்பாக இருக்க முடிகிறது என்றால் தமிழக காவல்துறையும் தமிழக உளவுத்துறையும் தமிழக முதலமைச்சரும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். சும்மா எல்லாத்துக்கும் பட்டிமன்றம் மாதிரி விவாதம் செய்து கொண்டிருப்பது எந்த விதத்திலும் ஆரோக்கியமானதாக இருக்க முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணியை எப்படி பிடிப்பது, எப்படி ஆட்சியை பிடிப்பது, எப்படி கூட்டங்களில் பிரியாணி கொடுப்பது, எப்படி ஸ்நாக்ஸ் கொடுப்பது, அவர்கள் எப்படி கூட்டத்தை உட்கார வைப்பது, இப்படி மட்டும்தான் இவர்களோட கவனம் இருக்கே தவிர நாட்டின் பாதுகாப்பின் மீது இவர்களுக்கு கவனமே இல்லை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஜனநாயக திரைப்படத்திற்கு மத்திய அரசு அழுத்தம் இருக்கிறது, அதன் காரணமாக தான் திரைப்படம் தற்போது வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு அருண்ராஜ் சொல்லியிருக்காரு. மத்திய அரசு நேரடியாக அருண்ராஜுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டாம், ஏற்கனவே அவர் மன அழுத்தத்தில் இருக்காரு, எந்த அழுத்தமும் இல்லை. தெளிவாக 2 படம் வந்ததுப்பா, அப்புறம் ஏன் இன்னொரு படம் வர முடிந்தது? இந்த படத்தில் சென்சாரில் மறுபடியும் அவங்க கொடுத்துருந்துருக்கலாம், கொடுத்து அதோட என்னெல்லாம் நீக்க வேண்டுமோ நீக்கி இருக்கலாம். நேராக அவங்க உயர்நீதிமன்றம் போயிட்டாங்க. உயர்நீதிமன்றத்தில் மறுபடியும் நாம சொல்லலை, உயர்நீதிமன்றத்தில் அதற்கு பல வழிமுறைகளை உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதனால் இது உயர்நீதிமன்றத்தில் இருப்பதனால் நான் கருத்து சொல்லலை. ஆனால் எந்த விதத்திலும் இது நிச்சயமாக மத்திய அரசு காரணம் இல்லை என்பதை அனைவரும் உணர்வார். அவர் உணராமல் இருப்பது எப்படி எனக்கு தெரியல. அவர் படித்தவர், இதை கூட தெரியாமல் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்றால் அரசியலுக்கு ஏன் இவர்கள் இப்படி மாறி போகிறார்கள் என்று எனக்கு தெரியல. அதே போல பிரதமர் மோடி அவர்கள் தன்னை பற்றியும் தனது கட்சியை பற்றியும் யாரும் தனிப்பட்ட முறையிலேயோ விமர்சனம் பண்ண அதை கண்டுக்காதவர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸை மிகவும் கடுமையாக விமர்சித்தார். எதுக்காகனா ஏஐ மாநாட்டில் அனைவரும் சட்டையின்றி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் சொன்னபோது இவர் காங்கிரஸே நிறுவனமா இருக்குன்னு சொல்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. அது இல்ல, நான் கேட்கிறேன், காங்கிரஸ் இளைஞர்கள் சொன்னது சரியா, செய்தது சரியா? இளைஞர்கள் மரியாதைக்குரியவர்கள், நம்ம நாட்டு இளைஞர்கள் உலக அரங்கில் இந்த ஏஐ பயன்படுத்துவதில் விற்பனர்களாக இருக்கிறார்கள் என்று இளைஞர்களுக்கு உயர்வை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உலக நாடுகள் பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உங்க அரசியலை செய்யறதுக்கு இதுவா நேரம்? உலக நாடுகள் ராகுல் காந்தியின் அரசியலை மிக மிக மோசமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எல்லோரும் பெருமைப்படக்கூடிய ஒரு மாநாட்டில் போய் சிறுமை அளிக்கக்கூடிய மாதிரி உங்க போராட்டத்தை நடத்துறது சரியா என்பதை உலக மக்கள் மட்டுமல்ல, தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்திய மக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. திருவான்மையூர்ல பாத்தீங்கன்னா பாரத சேவா மையம் சார்பில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. அதுக்காக 15 நாளுக்கு முன்னாடியே அவங்க பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு நடக்க இருந்த நிலையில நைட்டு 11 மணிக்கு, அதாவது முந்த நாள் 11 மணிக்கு போலீசார் அதை நிப்பாட்டி இருக்காங்க. இது வன்மையான கண்டிக்கத்தக்கதுங்க. பாரத சேவா மையத்திலையும் அது மட்டும் இல்ல, RSS ஒரு சேவை அமைப்பு. RSS பல நேரங்களில் சுனாமி நேரத்தில், பூகம்ப நேரத்தில் பல உதவிகளை மக்களுக்கு செய்திருக்கிறார்கள். நேற்று கூட சட்டமன்றத்தில் கூட RSS பற்றி தவறான விமர்சனங்களை அமைச்சர்கள் வைத்திருக்கிறார்கள். இதுக்கு நான் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் கூலிப்படையினர் அதிகமாக நடமாடுறாங்க, கொலை கொள்ளை நடக்கிறது, கூலி வாங்கி கொண்டு கொலை செய்பவர்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். சிறையிலேயே கஞ்சா விற்கப்படுகிறது, கஞ்சா விற்பவர்கள் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா சேவை செய்பவர்களையும் RSS சார்ந்தவர்களையும் தடுப்பது எந்த விதத்திலும் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. இவர்கள் தேசத்திற்கு எதிரானவர்கள், சேவைக்கு எதிரானவர்கள் என்பதை திமுக மறுபடியும் காண்பித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்குள்ள அனுமதியை கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. எதுப்பா பொதுவாக தமிழகத்தில் தென் மாவட்டத்தில் இந்த மனுக்குவாரிகள், கல்குவாரிகள், ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அருகாமையில் வெந்நீர் மண்ணில் ஏறி தூர் வாக்குறதாக அனுமதி பெற்று, ஆனால் ஆயிரக்கணக்கான மண்போடு உறவு பார்க்குறாங்க.
கடத்திருக்காங்க. அந்த திமுக சட்டமன்ற உறுப்பினரும் இல்ல, இருக்காரு. ஏற்கனவே இது ஒரு தொலைக்காட்சியை சார்ந்த நிருபரும் புகைப்பட கலைஞரும் அங்க போய் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் நடத்துகின்ற குவாரியில ஏற்கனவே அளவிற்கு மீறி அதில் எடுத்ததனால ஏற்கனவே தடை வாங்கிய குவாரியை போய் இவங்க படம் பிடித்ததனால் அவர்களை தாக்கியது மட்டுமல்லாமல் அவர்களை அச்சுறுத்தப்பட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினரால். ஆக இன்று அரசியல் தலையீடினால் இந்த குவாரிகள் தமிழகத்தின் கனிம வளங்கள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு இறுதியுரை எழுத வேண்டும் என்பதை மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஊழல் அதிகமாயிடுச்சு, கனிம வள கொள்ளை, கஞ்சா, சட்டம் ஒழுங்கு பாதிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, இவை எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லா இடத்திலையும் தான். சென்னையில், தமிழ்நாடு எங்கே பாதிக்கப்பட்டாலும் அது உடனே நிறுத்தப்பட வேண்டும். சுரண்டி சுரண்டி மண்ணை சுரண்டுறாங்க, கனிம வளத்தை சுரண்டுறாங்க, மக்கள் பணத்தை சுரண்டுறாங்க. இன்னைக்கு 10 அமைச்சர் நேரு மேல 2300 கோடி ரூபாய் ஊழல் இருக்கிறது. முதலமைச்சர் சொல்றார் இது ட்ரையல் தான். நேரு மீட்டிங் ஒன்று நடத்தி காமிக்கிறாரு, இது ட்ரெய்லர் தான், இன்னும் மார்ச் மாதத்துல நேரு பெரிய மாநாட்டம் நடத்தி காமிக்க போறாருன்னு. ஜெயிலில் இருக்க வேண்டியவர் ட்ரெய்லர்னு சொல்லி கொண்டிருக்கிறார். எங்க பார்த்தாலும் மக்கள் விருப்பமா இருக்கிறாங்களாம், கருப்பு சிவப்பு எங்க பார்த்தாலும் மக்கள் வெறுப்பாக இருக்கிறார்கள். இதை முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். முதலமைச்சர் நேற்று பேசும்போது ஆன்லைன்லும் நாம தான், ஆஃப்லைன்லும் நாம தான், அதனால் நாம தான் லயன் என்று சொல்லி இருக்கிறார். மக்களின் லைஃப் லைன் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. லைஃப் லைன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு டெட்லைன் குறித்திருக்கிறார்கள். இதை முதலமைச்சர் உணர வேண்டும் என்பது எனது கருத்து.